வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் தருகின்ற ஒரு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த வீடியோ எதை பற்றியது என்று சொல்லி சொன்னால், நான் துபாயில இருந்து இலங்கையை நோக்கி புறப்பட போகின்றோம். அதை பற்றிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு எல்லாமே விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். வண்டி வந்துவிட்டது, ரெடியாகி வண்டியிலே ஏறிவிட்டோம். ஆகவே இதற்கு பிற்பாடு வருகின்ற வீடியோக்களை தொடர்ந்தும் பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். புதியவர்கள் என்னுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். துபாய் இண்டஸ்ட்ரியல் சிட்டி என்கின்ற ஒரு ஏரியாவிலே தான் நாங்கள் இருந்து இந்த பயணத்தினை ஆரம்பிக்கின்றேன். உண்மையிலேயே இந்த இடம் மிகவும் நல்லதொரு அமைதியான இடமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே பெரிய அளவான டெவலப் இல்லை. இண்டஸ்ட்ரியல் சிட்டி என்றபடியினாலே இங்கே இப்போதுதான் இந்த இடத்தினை சிட்டி ஆக்குவதற்காக தயார்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு இடங்களையும் டெவலப் பண்ணி கொண்டு வருகின்றார்கள். இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் ஃபேக்டரிகள் அதிகமாக இருக்கின்றது. வேலை செய்கின்ற ஃபேக்டரிகள். ஃபேக்டரி என்று சொல்லுகின்ற பொழுது அலுமினிய ஃபிட்டிங் ஏரியா ஃபேக்டரிகள், பேக்கரி ஃபேக்டரிகள், அப்படியான நிறைய ஃபேக்டரிகள் இந்த ஏரியாக்களிலே காணப்படுகின்றது. வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்ற நண்பர்கள், சகோதரர்கள் இந்த ஏரியாக்களிலே நீங்கள் தேடுவீர்களாக இருந்தால் சில நேரங்களிலே வேலைவாய்ப்பினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சென்று உங்களுடைய சிவிக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளை இந்த இடங்களிலே இருக்கின்ற ஃபேக்டரிகளில் நீங்கள் தேடிக்கொள்ள முடியும். பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு விளங்கும். சில இடங்களிலே பில்டிங்குகள் இல்லை. சிட்டி ஏரியாக்குள்ளே வருகின்ற பொழுது நிறைவான பில்டிங்குகள் காணப்படும். இப்போதுதான் இந்த ஏரியாக்களை டெவலப் பண்ணி கொண்டு போகின்றார்கள். உங்களுக்கு பார்த்தாலே வீடியோக்களிலே அதிகமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். இப்போதுதான் பாருங்கள், பில்டிங்குகள் எல்லாம் கட்டப்பட்ட நிலைகளிலே கட்டி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அங்கொரு பில்டிங் இங்கொரு பில்டிங்காக காணப்படுகின்றதை நீங்கள் பார்ப்பீர்கள். உண்மையிலே மிகவும் அழகான இந்த இடங்கள் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது பார்க்கின்ற ஏரியாக்களிலே முன்பதாக சில பில்டிங்குகள் உங்களுக்கு காணப்படுகின்றது. மிகவும் அழகான ரோட்டுகள், மிகவும் அழகான பாலங்களை அமைத்து மிகவும் இலகுவாக செல்லக்கூடிய மாதிரியாக அமைத்திருக்கிறார்கள். இது எல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன். நீங்கள் இப்போது பாருங்கள், இந்த இடங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த இடத்திலே இருந்து நீங்கள் அங்கால பார்க்கின்ற பொழுது மிகவும் அழகான பில்டிங்குகளை நீங்கள் காணக்கூடிய மாதிரியாக இருக்கும். பாருங்கள், இந்த பில்டிங்குகள் எல்லாம் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் துபாய் சிட்டி ஏரியாக்குள்ளே வருகின்றது. பாருங்கள், இந்த சிட்டி ஏரியாக்களுக்குள்ளே பார்க்கின்ற பொழுது மிகவும் அழகான பில்டிங்குகள். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கின்ற பொழுதே உங்களுக்கு தெரியும், ரோட்டுக்கு முன்பதாக இவ்வாறான பெரிய பெரிய பில்டிங்குகளை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் அழகான ரோட், அழகாக வாகனங்களை ஓட்டி செல்லக்கூடிய மாதிரியாக இந்த ரோட் பாதைகள் அமைக்கப்பட்டு உண்மையிலேயே மிகவும் அழகான இடமாக இந்த துபாய் தேசம் இருக்கின்றதை நாங்கள் உண்மையிலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அநேகமான விசிட்டர்ஸ், டூரிஸ்டுகள் இந்த இடங்களிலே தங்கி இடங்களை சுத்தி பார்த்து மகிழ்ந்து செல்லுகின்றதை காண்கின்றோம். உண்மையிலே பாருங்கள், இந்த இடங்கள் எல்லாம் மிகவும் அழகான பில்டிங்குகள் இருக்கின்றதை நீங்கள்
இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உண்மையிலேயே மிகவும் அழகான விதவிதமான டிசைன்களிலே இந்த பில்டிங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இது நீங்கள் பார்த்து கொண்டு இப்பொழுது இருக்கின்ற இடம் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறுதான் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். இந்த இடமானது மியூசியம். பாருங்கள், மிகவும் அழகாக இந்த ரவுண்டை அமைத்து வைத்திருக்கிறார்கள். இதனை நாங்கள் முதல் போட்டோக்களிலே பார்த்தோம். நேரடியாக பார்க்கின்ற பொழுது மிகவும் அழகாக இந்த இடத்தை அநேகர் பார்வையிட்டு இந்த இடங்களிலே நின்று போட்டோ எடுத்து செல்லுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். வருகின்ற நீங்கள் இந்த இடத்தையும் விசிட் பண்ணிக் கொள்ளுங்கள். அழகாக இந்த இடங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய இலங்கை நாடு மாதிரியான ஒரு காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இயற்கையாக அப்படியாக வடிவமைத்து பேரிச்ச மரங்கள் மிகவும் அழகாக இடங்களை நாங்கள் காணுகின்றோம். சிவப்பு நிறத்தினால் ஆக்கப்பட்ட ரோட் அது ஸ்பீட் லெவலை அவர்கள் போட்டு இருக்கிறார்கள். எத்தனை ஸ்பீட்லே போக வேண்டும் என்பதனை வடிவமைத்திருக்கிறார்கள். பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கின்றது. அநேகமான நண்பர்கள், சகோதரர்கள் என்னுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இப்படியான வீடியோக்களை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு மனதுக்கு சில நேரங்களிலே ஆறுதல், அமைதி கிடைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். இப்போது வெயில் நிறைந்த ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. வெளியிலே இறங்கி நடந்து போக முடியாது, அவ்வளவு வெயிலாக இருக்கின்றது. இருந்தாலும் நடந்து செல்ல போகின்ற இடங்களுக்கு நடந்து செல்ல வேண்டும். இப்பொழுது ஏர்போர்ட்டை நாங்கள் அண்மித்து விட்டோம். ஏர்போர்ட்டுக்கு கிட்ட நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த வீடியோக்களிலே பார்க்கின்ற பொழுது பாருங்கள், எமிரேட்ஸ் ஃப்ளைட் நிற்கின்றது. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்கள். அப்போதுதான் நான் போடுகின்ற வீடியோ ஒவ்வொன்றையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பார்த்து கொள்ள முடியும். ஏர்போர்ட்டை நெருங்கி விட்டோம். ஏர்போர்ட்டுக்கு கிட்ட நாங்கள் வந்துவிட்டோம். இதுதான் ஏர்போர்ட்டுக்கு போகின்ற என்ட்ரன்ஸ். சென்று கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், ஏர்போர்ட் வந்துவிட்டது. இதுதான் ஏர்போர்ட். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.